அனைத்துலையும் பிள்ளை பிறக்கிற பெண்ணுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்றா அதுக்கு ஒன்று, படிக்கிற பிள்ளைகளுக்கு உணவு, படிக்கிற பிள்ளைகளுக்கு புஸ்தகம். ஒரு கவர்மெண்ட் ஆளுது அப்படின்னா அந்த மக்களுக்கு அது என்னென்ன செய்யுது அப்படிங்கிறது அதை நீங்கள் இதில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. உங்கள் பணத்தை, உங்கள் உரிமையை உங்களுக்காக ஒதுக்க சிட்டிசன் பணமாக இருந்தால் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அமைப்பு கூலி அது வந்துருச்சு. நீங்கள் இன்றைக்கி இருக்க மொபைலை வச்சு நீங்கள் எப்படி பேசலாம்? வேணாண்ணா, நான் சொல்கிறது நல்ல தயவுசெய்து கேளுங்கண்ணா. ஒன்று அரசியல்வாதி மாறணும், இல்லைன்னா ஓட்டு போடுற மக்கள் மாறணும். நீங்கள் இந்த கட்சி வருமா, அந்த கட்சி வருமா, இவன் பெரியவனா, அவன் பெரியவனா, இவன் என்ன செஞ்சா, அவன் என்ன வச்சா நீங்கள் கேட்கல. கேட்ட கேள்வி பூரா மக்கள் கஷ்டப்படுறாங்க, இவங்களேருந்து அரசியல்வாதிகள் எப்படி காப்பாற்ற போகிறாங்க கேள்வி தான் இப்போ வந்ததுலேருந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் அப்புறம் உங்கள் பதில் சொல்லிட்டீங்க. அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பப்ளிக் வந்து அவன் வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டு இருக்கும்போது, இதுக்கும் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவன் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சா, அவன் குடும்பத்துக்கு யார் சோறு போடுறது? நான் இப்பவும் சொல்றேன். நான் வந்து இப்ப என்னதான் நான் மீடியால இருந்தேன்னா கூட, இப்ப அடுத்த நிமிஷம் எனக்கு வேலை இல்ல அப்டின்னும்போது, ஃப்ரீலான்ஸா நான் வாய்ஸ் ஓவர் அது இதுன்னு பண்ணி நான் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்? ஏன்னா அடுத்த நிமிஷம் என் வயித்துக்கும் சோறு வேணும். அதுவும் இவ்ளோ பெரிய வயித்துக்கு. அதுவும் என்ன நம்பி என் ஃபேமிலி ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு நான் சோறு போடணும். ஸோ இத்தன பேருக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணா, ஆனா அவங்களும் ஒரு பக்கம் ஏர்ன் பண்ணணும் அப்டின்னும்போது, இப்ப இருக்கிற காலகட்டத்தில வந்து குடும்பத்தில ஒருத்தர் சம்பாரிக்கிறது இல்ல. குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரிமோட்லயோ இல்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்லயோ ஏதாச்சும் ஒரு ஜாப தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஜாப தேடி நான் ஓடுவேனா? இல்ல நீங்க வைக்கிற ஆப்புக்கு நான் உட்கார்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பேனா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாகவும், ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாகவும் 655 விதமான, 659 விதமான ஒரு சரத்தில் மக்களா, அதாவது அந்த ஒரு இது வாரியா பிரித்து அனைத்துலையும் பிள்ளை பிறக்கிற பெண்ணுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பெற்றா அதுக்கு ஒன்று, படிக்கிற பிள்ளைகளுக்கு உணவு, படிக்கிற பிள்ளைகளுக்கு புஸ்தகம், அனைத்தும் எல்லாத்துக்கும் எல்லா சௌகரியமும் சட்டத்தில் வந்து சரத்து பிரகாரம் எழுதி வச்சு எல்லாத்துக்கும் அங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து சத்தியமா நீங்களும் நானும் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, எக்கச்சக்கமான அடித்தள மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அனுபவிக்க தெரியாதவங்க தான் இங்க நெறைய பேர். இந்த இடத்துல இந்த அரசாங்கத்தினுடைய அ உதவிகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சரியானவனுக்கு தெரிஞ்சா அவன் அதுக்குள்ள போய் அவன் வாழ்ந்துக்கிறான், காலம் பூரா. தெரியாத அடித்தள மக்கள் வந்து அதுக்குள்ள போறதில்ல. எக்கச்சக்கமான சிஸ்டம்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான சிறப்பு நலத்திட்டங்கள் வந்து இருக்கு. நீங்க ஒண்ணும் வேணாம், நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு கவர்மெண்ட் ஆளுது அப்படின்னா அந்த மக்களுக்கு அது என்னென்ன செய்யுது அப்படிங்கிறது அதை நீங்கள் இதில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது. ரேஷன் கடை உள்பட நீங்கள் போய் நிற்கிற அத்தனை துறையிலையும் உங்களுக்கு சலுகைகள் இருக்குது, மானியம் இருக்குது, ஃப்ரீனஸ் இருக்குது, ஃப்ரீ இருக்குது, ஆணுக்கு ஒரு சட்டம், ஆணுக்கு ஒரு மானியம் இருக்குது, குழந்தை பெற்ற பெண்ணுக்கு ஒரு மானியம் இருக்குது, 2 பொம்பளை பிள்ளை பிறந்த பெண்ணுக்கு ஒரு மானியம் இருக்குது. இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை போய் சரியான முறையில் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு போட்டு கொடுக்குற காசை அரசாங்க அதிகாரிகள் நீங்கள் வராதனால அவன் சாப்பிட்டு போயிடுறான். நீங்கள் ஏன் போகல? உங்களோட உரிமையை நீங்கள் ஏன் கேட்கல? அதுக்கு தான் வரேன் இப்போ. நீங்கள் கேளுங்க. உங்க பணத்தை, உங்க உரிமையை உங்களுக்காக ஒதுக்க சிட்டிசன் பணமாக இருந்தால் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அத்திப்பட்டு கிராமத்துக்கு ஒதுக்குறதுல இதில் வந்து ஓட்டேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான். உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது, உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அது அங்கே கிடக்குது. எங்கே கிடக்குது? தாலுகா ஆஃபீஸில் கிடக்குது, ரேஷன் கடையில் கிடக்குது, எல்லாத்துலேயும் கிடக்குது. நீ என்ன செய்யணும்? உழைச்சி சேரு. மிச்சம் உனக்கு அங்கே என்ன இருக்குன்னு முதல்ல அதை படி. படிச்சுட்டு உன் இடம் எது? உன்னுடைய தகுதி எது? தகுதிக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்குது. எஸ்சிக்கு ஒன்று, எம்சி, எம்பி, ஜாதிக்கு தகுந்த மாதிரி, இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க போயிருக்காங்க. நீ போ, அங்கே போய் சார் எனக்கு என் தகுதி இது. எனக்கு சிறுதொழில் ஆரம்பிக்க என்ன கொடுக்க போறீங்க? இல்ல பெரும் தொழில் பண்றதுக்கு எனக்கு என்ன சலுகை இருக்கு எனக்கு? யாரு போய் கேட்டா? எத்தனை பேர் போய் கேட்டீங்க? இப்போ சிட்டிசன் படம் மாதிரி இந்த மேட்டர் சொன்னீங்களா, இப்போ முதல்வன் படம் மாதிரி நான் ஒண்ணு கேட்குறேன். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் லாஜிக். ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்ல வந்துட்டு கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமா போனா இப்போ என்னென்ன திட்டங்கள் இருக்கு எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இன்ன வரைக்கும் பேசிக் மாடல் மொபைல் கூட யூஸ் பண்ண தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
பேசிக் மாடல் மொபைல் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எத்தனையோ ஜனங்க இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் இன்டர்நெட் சர்வீஸ்ங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு எட்டா பொருளா தான் இருக்கு. நிக்கோலா டெஸ்லா மாரி யாராச்சும் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் சர்வீஸ் குடுத்தா தான் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில, பாமர ஜனங்க இத்தன பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஆன ஐடியா போய் சேரவே இல்ல. ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறவங்களுக்கே வந்து எனக்கு இவ்ளோ சலுகைகள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத பொழுது, அவங்களுக்கு இத யார் தெரியப்படுத்தி, அவங்கள யார் அதுக்கு வழி நடத்துவா? இப்ப வந்து தலைவன் வந்து அவங்க தொண்டர்கள வழி நடத்தணும்னு நீங்க சொல்றீங்க. தலைவர் வந்து தொண்டர்களுக்கு மட்டுமா கட்சி நடத்துறாரு. அப்ப ஜனங்களுக்கு கட்சி நடத்தவே இல்லையா? அப்ப ம். ஜனங்களையும் சேர்த்து தானே வழி நடத்தணும். அப்படி இருக்கும்போது, மக்களே உங்களுக்கு இவ்ளோ சர்விஸஸ் இருக்குது. உங்களுக்காக இவ்ளோ விஷயத்த நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். எங்க கட்சியில வந்து இவ்ளோ எத்திக்ஸ் இருக்கு, இவ்ளோ எட்டிகெட்ஸ் இருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு இவ்ளோ இருக்கு. அப்படின்னு அவங்கள கைட் பண்றதுக்குன்னு ஒரு டீம் கிரியேட் பண்ணி, அவங்க மூலமா வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வழி நடத்துறத வுட்டுட்டு, நீங்க ஏன் போல? அப்படின்னு திருப்பி நீங்க ஜனங்கள பார்த்து இப்படி கை நீட்டுறீங்க. என்ன நியாயம்? மொபைல்ங்கிறது வந்து நேத்து வந்த சமாச்சாரம். இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது வந்து பல காலத்துக்கு முன்னால வந்த வந்த ஒரு சட்டம். ஐயா, அந்த அமைப்பு மூலியம் அது வந்துருச்சு. நீங்க இன்னைக்கு இருக்க மொபைல வச்சு நீங்க எப்படி பேசலாம்? அண்ணா வேணாண்ணா. நான் சொல்றது நல்ல தயவுசெய்து கேளுங்கண்ணா. இப்போ நீங்க வந்து மொபைல் வந்து எப்போ வந்துச்சு, அரசியல் அமைப்பு எப்போ வந்துச்சுன்னு சொல்ல வரல. அதாவது ஜனங்க அவங்களுக்கு தேவையானத நோக்கி வர்றதுக்கான ப்ளூ பிரிண்ட், அதுக்கு உண்டான மெக்கானிசம், அது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இது பத்தின புரிதலையும், எல்லா அறிவையும் ஜனங்க ஆபீஸ் கிட்ட எப்படி கொண்டு சார் போறதுன்னு எல்லா கேட்கிறேன். இடத்துலயும் ஆபீஸ் தொறக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயும் அதிகாரிகள் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. அனைவருக்கும் சம்பளம் குடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வேலைகள் என்னன்னா, வர்றவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கோசரம் அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. வந்தா சர்வீஸ் பண்ணுவாங்க. நம்ம 100க்கு 80% நம்ம போறதில்ல. 20% அவங்களால அதான் செய்ய முடியும், செஞ்சிருக்காங்க. அதுக்கு மேல நாம என்ன செய்யணும்னா, அதான் சொன்னேன் பாருங்க. உங்களுக்கு சரியான தலைவன தேர்ந்தெடுத்துட்டு, உங்களுடைய உழைப்பையும், நம்மளுடைய வந்து வியூகத்தையும் கரெக்ட்டா அமைச்சு, நம்ம வாழ்ந்து தீர்க்க வேண்டிய கட்டாயம் இந்த பூமியில நமக்கு இருக்கு. அதாவது இப்போ ரேஷன் கடைக்கு போய் திங்ஸ் வாங்குற ஜனங்களே வந்துட்டு, "அம்மா அத எடுத்துட்டு போம்மா" அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஏதாவது ஒரு இனாம் குடுக்குறப்ப சொல்றேன். ஏன்னா, அந்த கரும்பு குடுக்கும்போதோ, ரூ. 3000 குடுக்கும்போதோ, அத வந்து யார்கிட்டயும் வந்து டீசென்ட்டா அப்படியே மரியாதையா குடுக்கணும்னு கூட சொல்லல. நார்மலா குடுத்துருக்கலாம். அங்க கரும்பு இருக்கு. எடுத்துட்டு போம்மா. இந்தா இது எடு. இப்படி ஒரு ஆட்டிட்யூட்ல வந்துட்டு ரேஷன் கடையில டீல் பண்ணிருக்காங்க அப்படின்னும்போது, ஜனங்களுக்காக நீங்க கிரியேட் பண்ற எல்லா சர்வீசஸ்லயும் இப்படி ஒரு ஆட்டிட்யூட்ல ஜனங்க டீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஜனங்க எங்க போவாங்க? ரேஷன் கடையில வேலை செய்றவங்க 2 பேரும் அப்படி சொல்றாங்க. ரேஷன் வாங்க வந்தவங்க நீங்க 200 பேர் நிக்கிறீங்க. சார் 2 பேர் உள்ள இருக்கான். நீங்க 200 பேர் வெளிய இருக்கீங்க. நீங்க 200 பேர் அங்க என்ன போட்டிருக்கு? மாவட்ட கலெக்டர் புகார் அளிக்க, மாவட்ட துணை புகார் எல்லாமே போட்டிருக்கு. நீங்க 200 பேர் இருக்கீங்க. அந்த 2 பேர்ல டேய் வெண்ண, டேய் அறிவு கெட்டவனே! எங்க பொருள குடுக்க உனக்கு என்னடா? நில்லு நீ வேலையே செய்ய வேணாம் நிப்பாட்டு. வர சொல்லு கலெக்டர வர சொல்லு. நீங்க 80ஸ்ல நடக்கிற ரஜினிகாந்த் கத மாரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நீ அதாவது செய்ய முடியாதா? ஒண்ணும் இல்ல. இப்ப எத்தனையோ பேர் வந்து இங்க இந்த பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை நடக்குதுன்னு வீடியோ போடுறாங்க. ஆனா, ஜனங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க பார்க்கக்கூடிய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோல அது ஒரு வீடியோ. இப்ப அந்த வீடியோவ பார்த்துட்டு, இப்ப ஜனங்க அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்க? இந்த ஊர்ல இந்த பிரச்சனை, அந்த ஊர்ல அந்த பிரச்சனை அப்படின்னு அடுத்தடுத்து அவங்க ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது, ப்பு அப்படின்னு தான் உட்காருவாங்க. அவங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்த்து, "ஏய் நான் இப்ப இந்த ஊருக்கு நான் பஸ் புடிச்சு போய் இங்க போராட்டம் பண்றேன். அந்த பிரச்சனைக்கு நான் அந்த ஊருக்கு பஸ் புடிச்சு போய் அங்க போராட்டம் பண்றேன்." முடியாது. வாங்குற மாசம் 10,000 15,000 சம்பளத்த வச்சு, அவன் எத்தன இடத்துக்கு போவான்? எத்தன இடத்துக்கு போராடுவான்? அவன் குடும்பத்துக்கு சோறு போடுவானா? இல்ல உட்காந்து பிரச்சனைய கூறு போடுவானா? சரி சார் என்ன செய்யலாம்? அதான் சொல்றேன். என்ன செய்யலாம்? இந்த மாற்றத்துக்கு என்ன செய்யலாம்? மக்களுக்கு இப்படி அரசியல்வாதிக பந்தாடுறத நம்ம வந்து எப்படி தடுக்கலாம்? என்ன செய்யலாம்? எனக்கு வந்து ஒண்ணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். நம்ம தான் நம்ம பொருள வந்து பத்திரப்படுத்திக்கணும். நம்ம தான் விழிப்புணர்வோட இருந்துக்கணும். ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். ஏமாறாம இருக்கிறதுக்கு என்னங்கிறத படிச்சுக்கணும். அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னுடைய கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. அதாவது ஜனங்க வந்து இதுக்கு மொத்தமா ரெஸ்பான்சிபிளே இல்லன்னு நான் சொல்ல வரல. ஆனா, நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஜனங்க மட்டுமே காரணம் இல்ல, அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரது. 2வது இப்போ நீங்க வந்து ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்ப ஏதாச்சும் அ ஒரு டெரரிஸ்ட் ஆப்பரேஷன் அப்படின்னும்போது, அந்தந்த ஆப்பரேஷனுக்கு ஒவ்வொரு டீம் புதுசா கிரியேட் பண்றாங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் கிரியேட் பண்றாங்க. அந்த மாதிரி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த துறைகள்லயும், இப்போ வந்து என்ன சொல்றது? ஒரு பிளாட் அப்படின்னு இருந்தா அதுக்கு சப்-பிளாட் இருக்கிற மாரி, இப்ப இந்த கட்சிகள் இருக்குன்னா, அந்த கட்சிகளுக்குன்னு ஒரு சப் கிளையோ இது மாரி ஏதாச்சும் ஒண்ணு கிரியேட் பண்ணி, ஜனங்களுக்கு இந்த நாலேட்ஜ கடத்துறதுக்குன்னு ஒரு தனி டீம் வச்சா என்ன?
அதாவது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப மாரல் சயின்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்போ வளர வளர அது அந்த சப்ஜெக்ட்லாம் மதிக்கிறதே இல்ல. காரணம் என்னன்னா, அது வெறும் டோட்டலா பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு சப்ஜெக்ட்டா மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர, மனுஷங்களுக்கு தேவையான தர்மத்த சொல்லிக் குடுக்குற மாரல் சயின்ஸையோ, இல்ல மனுஷங்களுக்கு தேவையான சட்ட அமைப்ப சொல்லிக் குடுக்கக்கூடிய சிவிக்ஸையோ, இல்ல ஜனங்க வந்து தன்னோட அடையாளத்த மறந்துறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க படிக்க வேண்டிய ஹிஸ்ட்ரிய பத்தியோ அவங்களுக்கு அக்கறையே இல்ல. இப்படி இருக்கும்போது, இதோட இந்த மாரி ஒவ்வொரு நாலேட்ஜ பத்தின, ஒவ்வொரு டீட்டெயில் பத்தின இம்பார்ட்டன்ஸ் அவங்க கிட்ட கடத்துனாலே, அத வச்சு என்ன பண்றதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்கல்ல சார். இப்போ ஒரு கத்தி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டிஃபென்சிவா இருக்கும். ஒருத்தவங்க அத வச்சு பொழச்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஒருத்தன் கைக்கு கத்தி போச்சுன்னா, அவனோட மனநிலைய பொறுத்து தான் அந்த கத்தி வேல செய்யும். அதே மாரி ஒருத்தன் வந்து ஒரு டூல எடுக்குறான்னா, அந்த டூல எப்படி யூஸ் பண்றதுங்கிறத சொல்றத தாண்டி, அத யாருக்கு அகைன்ஸ்ட்டா யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறதையும் சொல்லிக் குடுத்து, அவங்களுக்கு உண்டான அந்த நாலேட்ஜ கடத்தணும்ல. எஜுகேஷன் அப்படிங்கிறது சும்மா வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறதோ, இல்ல மேத்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு இத மட்டும் படிச்சுட்டு மார்க்க வாங்கிட்டு பேப்பர்ல வாந்தி எடுத்துட்டு போறதோ மட்டும் கிடையாது. அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ, அத தன்னுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி, தனக்கும், நாட்டுக்கும் அவங்க குடுக்கக்கூடிய அந்த தரமான கான்ட்ரிபியூஷன் தானே எஜுகேஷனுடைய ரிஃப்ளெக்ஷனே. இது நான் வந்து ஒரு காமன் மேன். எனக்கு வந்து பல வருஷ அரசியல் அறிவுலாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, வெட்கத்த விட்டு ஒத்துக்கிறேன். எனக்கு மத்தவங்கள மாரி அரசியல் அறிவும் கிடையாது. ஆனா, பொது ஜனங்களா நான் வந்து சில அடிகள் வாங்கும்பொழுது, இந்த அடிக்கு என்ன பண்ணலாம்? இந்த அடிக்கு என்ன ஆயின்மென்ட் போடலாம்? அப்படின்னு பேசிக்கா யோசிக்கும்போது, எனக்கு சில ஐடியாக்கள் வரும். இந்த மாரி ஒருத்தனுக்கு ஐடியா வரும்போது, இந்த உலகத்தில சாரி இந்த தமிழ்நாடே எடுத்துப்போம். இந்த தமிழ்நாட்டில பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும், இந்த இந்த பிரச்சனைக்கு இது என்ன பண்ணலாம்னு நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறவங்களோட கருத்து கணிப்பை எடுக்கிறப்ப, தாராளமா அதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்க தான் போகுது. நான் வந்து இதுக்கு வந்து அரசியல்வாதிங்க மட்டும் தான் சொல்யூஷன் குடுக்கணும்னு சொல்ல வரல. அரசியல்வாதிகளும் ஜனங்கள்ல இருந்து ஒருத்தவங்களா தான் வராங்க. அப்படி இருக்கும்போது, ஜனங்ககிட்டயும் நம்ம கேட்கலாம். ஏன்னா, யார் வந்து இப்போ எலக்ஷன்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு எடுக்க முடியும்போது, இப்போ இந்த அரசியலுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஏன் நம்மளால கருத்து கணிப்பு எடுக்க முடியாது? இந்த காலேஜ்ல எடுக்குறாங்க, அந்த காலேஜ்ல எடுக்குறாங்க. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஐடியா கேட்கறாங்க. அப்படி இருக்கும்பொழுது, இது சம்மந்தமா அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஐடியா கேட்கும்போது, அவங்க இன்னோவேஷனா எடுத்துட்டு வருவான். இப்போ ஒண்ணும் கவர்ன்மென்ட் ஸ்கூல் பசங்க எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல எத்தன வந்து இப்போ பொலிட்டீஷியன்ஸால வந்து இப்போ ஜனங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு கேட்டா கேள்விக்குறியா தான் இருக்குது. அதாவது என்ன சொல்றது? இப்போ இந்த மாரி நான் வந்து தண்ணிக்காக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து இந்த விஷயத்த வந்து பியூரிஃபை பண்ணும். அப்படின்னு ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும், அதுக்குண்டான பாராட்டும், பிரைஸ் மணியும் தான் கிடைக்குதே தவிர, அது நாள பின்ன ஜனங்களுக்கு யூஸ் ஆகுற மாரியான எக்ஸிகியூஷன்லயோ, இம்ப்ளிமென்டேஷன்லயோ ப்ராசஸ்ல இருக்கான்னு கேட்டா, கிடையவே கிடையாது. அது கடைசி வரைக்கும் ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல் மாணவனுடைய ப்ராஜெக்ட்டா மட்டுமே தங்கி நிக்கிது. பீரியட். இன்னைக்கு இங்க பூரா மனிதர்கள் உடம்புக்குள்ளேயும், உள்ளத்துக்குள்ளேயும் நாம அப்படிங்கிற சுயநல எண்ணங்கள் தான் முழுசுமா பரவியிருக்கு. ம். குடும்பங்கள்லயே அப்படிதான் இருக்கு. ஓன் குடும்பம். குடும்பத்துக்குள்ளேயே நம்ம சந்தோஷமா இருந்தா போதும். பெரியப்பா மகன் எப்படி ஆகட்டும், சித்தப்பா மகன் எப்படி ஆகட்டும், அண்ணன் எப்படி தம்பி ஆகட்டும் சூழ்நிலைக்கு தான் இன்னைக்கு வந்து காலங்கள் தள்ளப்பட்டு, செல்லரிக்கப்பட்டு, இன்னைக்கு வந்து நியாயம், தர்மம், நீதி எல்லாமே வந்து ஓரளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு, நாகரீக யுகத்தில அடிபட்டு நம்ம சுயநலத்துக்குள்ள போயி சுயநலத்துக்குள்ள போயி தேவையில்லாதவற்றை உண்டு, நமக்கு தேவைப்படாத விஷயங்கள கேட்டு, இதையெல்லாம் செஞ்சு நம்மளும் வந்து ஒரு காலகட்டத்தில எல்லாத்தையுமே சீக்கிரமா முடிச்சுக்கிறோம். ம். இதுக்கு வழி வேணும் அப்படின்னா, அத அரசியல்வாதி செய்யணும் அப்படின்னு சொன்னா, அரசியல்வாதியும் அப்படிதான் இருக்கான். அவன அரசியல்வாதி ஆக்குன மக்களும் இப்படித்தான் இருக்காங்க. என்ன செஞ்சா மாறும்? என்ன செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அரசியல்வாதி என்ன இந்த அரசியல் அமைப்பு எப்படி மாறணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இந்த மக்கள் எப்படி மாறணும்னு ஆசை? எனக்கு வந்து இது 2 தான். ஒண்ணு அரசியல்வாதி மாறணும். இல்லன்னா ஓட்டு போடுற மக்கள் மாறணும். இவங்க 2 பேருமே தற்சமயம் மாற முடியாத இடத்துக்கு வந்து நின்னுட்டாங்க. சுத்தி தண்ணி திட்டுல நிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துனாலயுமே மாற முடியாது. இப்ப போயிட்டு இருக்கிறது தான் அரசியல். இப்ப போயிட்டு இருக்கிறது தான் செயல். இப்ப போயிட்டு இருக்கிறது தான் வந்து அ உண்மை. இதுக்குள்ள வாழறது கட்டாயம் இருக்கு. இதுக்குள்ள என்ன மாற்றத்த நீங்க கொண்டு வரணும் அரசியல்வாதிங்க நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஐயா! இவ்வளோ நேரம் நான் அதத்தான் மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப திருப்பி அதே ஸ்கிரிப்ட்ட கேட்டீங்கன்னா, நான் எங்க போறது? இப்ப அதாவது என் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து இப்படிலாம் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி, இப்ப இந்த மிலிட்டரி ஆஃபீசர்ல அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் மேட்டர்லேருந்து இவ்வளோ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். திருப்பி நீங்க என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியல. பொதுமக்கள பத்தி நீங்க பேசும்போது, இவனுக்கு இவன் தான் கரெக்ட்ங்கிற மாரி தான் இன்னைக்கு இருக்கு.
இந்த மக்களுக்கு இந்த அரசியல்வாதி தான் சரிங்கிற மாரி தான் இப்ப நிலைமை இருக்கு. இப்ப உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத் சொல்றேன். இப்ப நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க. ஒரு டிஎம்கே சப்போர்ட்டரா இருக்கீங்க. உங்ககிட்ட இல்ல, நான் இல்ல. விஷயங்கள் நீங்க அப்படி சொல்லாதீங்க. நான் டிஎம்கே சப்போர்ட்டரா இப்ப நான் பேசவே இல்ல இதுவரைக்கும். சரி ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட இவ்வளோ பேசணும்னு விஷயங்கள் சொல்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு முழுசா என்னால பேச முடியும். ஆனா நான் பேச மாட்டேன். ஏன்னா, நீங்க கேட்கிற கேள்விகள் பூராமே வந்து மக்கள் சார்ந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா. நல்லா கவனிங்க. நீங்க இந்த கட்சி வருமா? அந்த கட்சி வருமா? இவன் பெரியவனா? அவன் பெரியவனா? இவன் என்ன செஞ்சான்? அவன் என்ன செஞ்சான்? நீங்க கேட்கல. நீங்க கேட்ட கேள்வி பூரா மக்கள் கஷ்டப்படுறாங்க. இவங்கள இந்த அரசியல்வாதிகள் எப்படி காப்பாத்த போறாங்க கேள்வி தான் இப்ப வந்ததுலருந்து ஆமா. நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் இப்ப உங்க பதில் சொல்லிட்டீங்க. தனிப்பட்ட முறையில கட்சிய கேட்டீங்கன்னா, வாரி வாரி ஊத்துவேன். கரெக்ட்டு. நான் நான் அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஜென்ரலா ஜென்ரலா தான் கேட்கிறேன். இப்ப நாள பின்ன உங்க சீட்ல வந்துட்டு இப்போ ஒரு வேள நான் ஒரு டிவிகே சப்போர்ட்டர் அப்படின்னு உட்கார்ந்தா கூட, இப்ப அவங்க சைட்ல ஏதாச்சும் ஒரு ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னா, இந்த ஃப்ளாஸ்லாம் இப்படி இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு அவங்களையும் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்க தான் சார், போறேன். யாரையும் பெருசா முதல்ல மக்களாகப்பட்ட நீங்களும், நானும், மக்களும் பார்க்காதீங்க. ஐயோ! வியப்பு, ஆச்சரியம். எதுக்கு? எதுக்குடா? அங்க தான்டா நீ தப்பு பண்ற. நீ ஒருத்தன பார்த்தோனே, எதுக்கு? நான் சினிமால நடிக்கிறேன். சீரியல்ல நடிக்கிறேன். நான் போய் நடிச்சு இந்த கராத்தே பாபு படத்தில நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சாம்பிள் தான் சொல்றேன். என்னடா அவன பத்தி பேசிட்டு இருக்கான்னு நீங்க நெனைக்க வேண்டாம். கண்டிப்பா இல்ல. அப்படி நெனச்சீங்கன்னா நான் பேச மாட்டேன். நான் உங்களையும் ஸ்டீரியோடைப் பண்ண மாட்டேன். ஏன்னா, நெறைய விஷயங்கள் வயசு எனக்கு 60. சின்ன வயசு இல்ல. 60 வயசு. வயசுக்கு வர மாரி பேரன், பேத்தி எனக்கு இருக்கு. அவ்வளவு விஷயங்கள பார்த்துட்டு கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் அனைத்தையும் பார்த்துப்புட்டு இதுக்குள்ள நான் இருக்கேன். இப்பவும் சந்தோஷமாவும், ஜாலியாவும் தான் இருக்கேன். உங்க மனசுல ஓடுற எந்த ஒரு தாக்கமும் சத்தியமா என் மனசுல ஓடல. ஓடுற ஓட்டத்துல, கிடைக்கிற பாதையில சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் இப்ப என்னுடைய வாழ்க்கை. நான் சொல்றேன் கேளுங்க. கராத்தே பாபுன்னு ஒரு படம். அதுல நான் வந்து அமைச்சரு. அவரு பாபு அவர் பேர் என்ன? ஜெயம் ரவி. அவர் நடிக்கிறாரு. கே.எஸ். ரவிக்குமார் நடிக்கிறாரு. நாசர் நடிக்கிறாரு. எல்லாரும் நடிக்கிறாங்க. நாங்கலாம் போவோம். போனா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம். இங்க கே.எஸ். ரவிக்குமார் உட்காந்துருப்பாரு. அங்க நாசர் உட்காந்துருப்பாரு. அவங்க பாட்டுல அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நாங்கலாம் போய், "சார்" உங்கள நானு பார்த்து இப்படி, "சார்" திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அவங்க வேலைய வந்த வேலை. அவங்களும் உழைக்க வந்திருக்காங்க. நாங்களும் உழைக்க வந்திருக்கோம். அவங்க வேலைய அவங்க பார்க்கணும். அவர் உலகத்துக்கு, ஊருக்கு படைப்பாளி, இயக்குனர். எனக்கு சீனியர். எனக்கு வழிகாட்டி. இந்த துறையில நான் இருக்கிறதுக்கு நான் வந்து அதிகமா பயங்கரமான மரியாதை குடுக்குறது, என்னுடைய ம் தாய் தந்தையருக்கு அப்புறம், நான் கும்பிடுற, வழிபடுற தெய்வத்துக்கு அப்புறம், படைப்பாளிகள் இந்த டைரக்டர்களுக்கு தான். ஏன்னா, அவங்க தான் இங்க எக்கச்சக்கமான முகங்கள உருவாக்கி, இந்த அரசியல் வட்டத்த சுத்த விட்டுருக்கிறாங்க. 60 வருஷ காலத்துல இங்க ஆண்டவங்க பூராமே சினிமாக்காரவங்க தான். அந்த சினிமாக்காரவங்கள வெளியில கொண்டு வந்து பெருசா காமிச்சவங்க பூரா யார் தெரியுங்களா? இந்த டைரக்டர்ஸ் தான். அன்றைய பாலச்சந்தர், அன்றைய பாரதிராஜா, அன்றைய 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 இன்றைய இன்றைய இன்னும் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து முதல்ல நீங்க வந்து யார இந்த இவரு ஒருத்தர் வர்றாரு. நம்ம நம்ம நண்பன் நம்ம தளபதி அவரு விஜய்ன்னு சொல்றீங்க. ரைட் வர்றாருன்னா, ஒரு கண்ணியம் வேணும். ஒரு மனுஷன் வந்து நடிச்சிருக்காரு வர்றாருன்னா, அவர கண்ணியமா பின்தொடரணும். கண்ணியமா பின்தொடர்ந்து ஓகே எப்படி சொல்றீங்களா? கண்ணியமா பின்தொடர்ந்து அவர் வழியில போய் அவர நீங்க வந்து என்ன வேணாலும் ஆக்குங்க. கண்ணியம் தவறி அவர ஒரு பெரிய கடவுளாவும் எதுக்கு பார்க்குறீங்க? யாரும் எதுக்கு நீங்க கடவுள அதெல்லாம் கிடையாது. நீங்களும் மனிதர், அவரும் மனிதர். அவர நீங்க அந்த கண்ணோட்டத்துல பார்த்து பாருங்க. நீங்க அமைதியா இருப்பீங்க. இந்த ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டீங்க. என் முன்னால திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து உட்கார்ந்திருந்தாலும், அவரா பார்த்து நான் நெறைய பேத்துக்கு, நீங்க அப்படி விஜய் சேதுபதிலாம் அப்படி என்கிட்ட அப்படி தான் பேசினாரு. அவரா பார்த்து, "இங்க வாங்க. என்னண்ணே அப்படியே போறீங்க, வர்றீங்க. யாருண்ணே நீங்க?" "சார் நான் இந்த மாரி நடிச்சுட்டு இருக்கேன்." "இல்ல, உங்க நடையுடைய பாவனைகள் எனக்கு பிடிச்சிருக்கு." அப்படின்னு பிடிச்சு கை வருது. "ஓகே சார். நன்றி சார்." அப்படி வந்துரணும். அந்த வழிய விட்டுட்டு அந்த வழி அவரு வேலை முடிஞ்சுச்சு. நம்மள பார்த்துருக்காரு. அவருக்கா ஒரு வியப்பு வந்திருக்கு. கூப்பிட்டுருக்காரு, பேசியிருக்காரு. முடிஞ்சு போச்சு. அவருக்கு நமக்கு இந்த சூப்பர் ஸ்டார் என் கூட அவர் ரஜினிகாந்த் கூட என் சார் என் கூட பேசினாரு. நான் ஒரு திருவண்ணாமலையில வந்து லால் சலாம் ஷூட்டிங்கில வந்து நாங்க அ பாய் வேஷம் போட்டு நின்னுட்டு இருக்கும்போது சார் வர்றாரு. சார் வந்தவுடனே அங்க நிக்கிறாங்க. அவங்க மகள் நிக்கிறாங்க. அவங்க மகள் தான் அந்த படத்த இயக்குறாங்க. தனுஷ் அந்த அவங்க அவங்க ஐஸ்வர்யா அம்மா தனுஷ். அம்மா தான் நிக்கிறாங்க. டிவிஷன் இருக்காரு. தம்பி ராமையா இருக்காரு. செந்தில் சார் இருக்காரு. இவங்க ஜீவிதா இருக்காங்க. நெறைய கூட்டம் இருக்கு. அப்படியே கோட் ஷூட் போட்டு அழகா வந்தாரு. நாங்க ஒரு 20 பேர் நாங்க நின்றுருந்தோம் துணை ஆர்டிஸ்ட். அங்க எல்லாரும் நின்னுகிட்டு இருந்தாங்க வருவாருன்னு. அவர் போகல.
நேரா வந்து கரெக்ட்டா என் முன்னால தான் நின்னார். எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. யார கேட்டாரு? ஏன்னா, நாங்க அவரோட இனம். அவரு அதிகமா சம்பளம் வாங்குறாரு. நாங்க கம்மியா சம்பளம் வாங்குறோம். அவருக்கு 4,00,00,000 பேர் ரசிகர்கள். எங்களுக்கு ஒரு 40 பேர் இருப்பாங்க. இவ்வளவு தான் வித்தியாசமே தவிர, அவரு பேருக்கு பின்னாலே ஆக்டர்ன்னு வரும். என் பேருக்கு பின்னாடி நான் ஆக்டர்ன்னு தான் போடுறேன். அவருக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த மாரி தான் அவரு எங்கள பார்க்குறாரு. நாங்களும் அவர அப்படித்தான் பார்த்தோம். ரஜினி சார் வந்துட்டாருன்ன உடனே, "ஆ சார், நீங்க எங்க வந்தீங்க?" இப்படி வந்தோம். அவங்க வெளிய இருக்காங்க. "ஓகே சார். நன்றி சார்." ஓகே சார். அவரு போய் அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, எதுக்கு பிரமிக்கிற? ஒருத்தன பார்த்து எதுக்கு பிரமிக்கிற? ஆச்சரியப்படுற? வியக்குற? நீயே வியக்கத்தக்கவன் தான். யாரு? நானே வியக்கத்தக்கவன் தான். நானே ஆச்சரியப்படுறவன் தான். நானே பெரிய ஆள் தான். நானும் ஒரு நடிகன் தான். ஒரு நடிகர பார்த்து நான் வந்து போய் நான் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவர் பணிய அவர் செய்றாரு. உன் பணிய நீ செய்யு. இந்த இந்த இது வந்துட்டாலே, ஒருத்தர வந்து நீங்க பெருசா பார்க்காட்டினாலே, உங்க வேலைய நீங்க கரெக்ட்டா செய்வீங்க. இது என்னுடைய வா கடைசி வாதம். நீங்க கேட்ட கேள்விக்கு. உங்களுக்கு நீங்களே ராஜா. வாழ கத்துக்குங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மக்களுக்காக தான். ஆமா. உங்களுடைய புத்தியோட நீங்க வாழ கத்துக்குங்க. ஏன்னா வந்து இன்னொருத்தர் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். உங்க குடும்பத்த நேசிங்க. உங்கள நேசிங்க. உங்க அழக பராமரிங்க. உங்களுடைய உணவு தமிழ் உணவ பராமரிங்க. உங்க ஆடை அணிகள் உணவு, உங்க சேமிப்ப செலுத்துங்க. செலுத்தி வாழுங்க. வீடு நல்லா இருந்தா, நாடு நல்லாயிருக்கும். நாடு நல்லா இருந்தா, எல்லாருமே நல்லா இருப்போம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் பேசினதுக்கு. ஸோ தமிழ்செல்வன் சாருடைய தரமான மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு இந்த இன்டர்வியூ கேட்கறதுக்கு முன்னாடி என்னடா வாழ்க்கடா அது அப்படின்னு இருந்திருப்பீங்க. இதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுதான்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தை பற்றி ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். அண்ட் மேற்கொண்டு அன்லிமிட்டட் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. கண்டிப்பா.